சீக்ரெட் மிஷன் உண்டு. அது என்னன்னு சொல்லக்கூடாது. சின்ன சிக்கல்ல பெரிய சிக்கல். பெரிய சிக்கல் பாருங்க. இத்தனை வருஷமா யாழ்ப்பாணமே வரையிலையா தமிழன் வந்து புயல் ஒன்று வரப்போது, எல்லாரும் கவனமா இருங்கொண்டு அதுதான் நாங்களுமே வந்து யோசிச்சு அந்த வீடியோல சொல்லக்கூடாது. அது ரகசியம், அது பர்சனல் அவங்களுக்கு சொல்றாரு. சந்தோஷம் இருந்தாலும் எல்லாமே தனல வந்துடும். அதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட வந்து நீங்கள் பிடிச்சு கொள்ளணும். நீங்க லொட்ட ஒரு வீட்டுக்கு ஒரு 5-6 ஏசி பூட்ட போறீங்கடா, ஆனா தொடர் போனீங்கடா வந்து பூட்டிட்டு போவ. அது எனக்கு சந்தோஷம் இல்லை, கவலையாத்தான் இருக்கு, குறைது இல்லையே. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் இருந்துக்கிறோம். இப்போ நாங்கள் கொழும்பு நினைக்கிறோம். கொழும்புல நாங்கள் இங்கே வந்தால் மறக்க முடியாத ஒரு நபர் வந்து சிவாண்ட. அதை முதலே சொல்லி ஆகணும். இதில் சின்ன சம்பவம் நடந்துட்டு நாங்கள் வந்து ஓடி திரிஞ்சபடியாக வந்து ஒரு சின்ன கோலொன்று கொடுக்க மறந்துட்டோம். அதான் பெரிய சிக்கலாக போயிட்டு. அது பெரிய சின்ன சிக்கல்ல பெரிய சிக்கலா, சின்ன சிக்கல்ல பெரிய சிக்கல், பெரிய சிக்கலா. நாங்கள் இங்கே கொழும்புல வந்து கேட்க வந்து எங்களோட வேன் எல்லாம் பழுதானதான் அந்த நேரம் வந்து சிவாண்ட தான் எல்லாமே இழுத்து பறிச்சு எல்லாம் திருத்தி கிருத்தி தந்தது. அது மட்டும் இல்ல, அங்க போய்க்க எங்க பதில மாத்தலை எல்லாம் போய்க்க வந்து அவன் ஃபேமிலி தான் அவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் சொல்லலாம். யாழ்ப்பாணம் வரப்போட்டு இருந்தவர் ஆளினும் வரையில வருவோம் மிக விரைவில் வருவோம். புயல் எல்லாம் போயிட்டு முடியட்டும். அதான் இன்றைக்கு வர அனௌன்ஸ் பண்ணிக்கணும் வந்து புயல் வரப்போதாமன்ட்டு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கீங்கன்னா அந்த யோசனை வர இருக்கு. பாப்போம் என்ன நடக்குன்னு தெரியல. இருந்தாலுமே வந்து நன்றி சொல்லணும். சொரி அண்ணா, நன்றி. ஒரு சின்ன இதுல வரதுறேன் என்னடா உங்களை விளங்குதானே விஷயம் சொல்லிட்டு இப்ப விளங்கிச்சு. சரி, இப்ப இன்றைக்கு வந்து வந்திருக்கணும் கன காலத்துக்கு பிறகு ராசாத்தி. இப்ப அவருக்கு வந்து என்னன்னு சொல்றது, எங்களை பாக்குறத விட இந்த ராசாத்தியை பாக்குறதுல வந்து ஒரு ஈர்ப்பு. ஏன்னா அவருக்குமே இந்த வேன் லைஃப் அது இதுண்டு எக்கச்சக்கம். எங்களோட வரைக்க கூட வேன் லைஃபுக்கு தேவையான எங்களுக்கு காத்தடிக்கிற விஷயங்கள் அது இதுண்டு கணக்கு ஐடியாஸ் எல்லாம் வந்து தந்துருந்தவர். மெக்கானிக்கல் ரீதியாக சரி, டெக்னாலஜி ரீதியாக சரி, அவருக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். ராசாத்தியை பாப்பம் தரவுங்க என்று சொல்லியிருந்தவர் நண்பரோட வந்திருக்கிறார். அண்ணாக்கு என்ன பேர்? நந்தகுமார். நீங்க டாக்டர் நந்தகுமார், ரைட், ஃபார்மசிஸ்ட் எல்லாம் சரி. ஓகே, அண்ணாவும் சேர்ந்து இன்றைக்கு வந்திருக்கிறேன். சந்தோஷமான நன்றி. Thank you very much. போறோம். என்ன டின்னர்? எங்கயா? பாப்போம் கர காலத்துக்கு பிறகு. நீங்க பாக்கலையா? இல்ல ஒரு பாக்கல. அதானே நான் ஓபனா தான் விட்டுறேன். நீங்க பாக்கலாம். கண்டம் ஸ்டைல். கிரங்க பாப்போம். நான் இன்னைக்கு தான் உண்மையா இந்த வேன் உள்ளுக்கு போறேன். சத்தியமா? உண்மையா? நான் போனது இல்லையே. நீங்க வாங்க. உள்ள வாங்க. வாங்க. நந்தகுமார் வாங்க. இன்னைக்கு தான் உள்ளே போறேன்னு சொல்லிட்டீங்களே. நான் வரலையே. வெளியில தான் பார்த்தேன். அன்னைக்கு தமிழ் ப்ரோ இருந்தாரு. அப்ப அவர் உள்ள உட்கார்ந்து இருந்தாரு, நான் ஏறல தானே. சோ சார். அப்ப அன்னை வந்து இன்னைக்கு தான் உள்ளே வந்திருக்கிறேன். இதெல்லாம் பாக்குறோம், என்ன இருக்கு என்ன வச்சிருக்காங்கன்னு. அது விளையாட விஷயம். எவ்வளவு நாள் எங்களோட நினைக்கிறீங்க நீங்க இன்னைக்கு தான் வாரா இந்த கதை இதை பாருங்க. இதெல்லாம் இப்படிதான் சிவாண்ணை யாழ்ப்பாணம் வருவார். அவருக்கு ஒரு பெரிய செலவு விட வாராரு இல்லையா? ஆனா வந்த உடனே இல்ல இதை ஃபுல்லா பெட் ஆக்கலாம். இது அப்படியே தூக்கி இதுல வச்சா இது பெட்டா மாறும். ஃபுல்லா இதுக்குள்ள 3 பேருக்கு கிட்ட படுத்திருக்கலாம். கனகாலத்துக்கு பிறகு நானும் இன்றைக்கு விளங்கப்படுத்துறேன். இதெல்லாம் வந்து ஒரு பேண்ட்ரி கபட். இதெல்லாம் பேண்ட்ரி கபர்ஸ். இதுல தான் இதுக்கு அடியில நான் சொல்றேன்னா இதுக்கு அடியில தான் உங்களோட சட்டி முட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. சரியா? குக்கிங் இதெல்லாம் சமையல் எல்லாம் வந்து கேஸ் மற்றது இது அடுப்புகள் இதெல்லாம் வந்து இதுக்கு கீழே வச்சுக்கிறோம். சமைக்க வெளியில வச்சு சமைப்போம். அப்படி இல்லாட்டி உள்ளுக்குள்ள வச்சு சமைக்கலாம். கூடுதலா வெளியில வச்சு தான் சமைக்கலாம். இப்போ இவர் உட்கார்ந்துருக்காரு தானே, இவருக்கு கீழே தான் சோலார் பவர்ட இன்வெர்டர் எல்லாம் இருக்குது. இதுல இருந்தா 220 கரண்ட் வர்றது. 220ல 1000 வாட்ஸ் மட்டும் நாங்க யூஸ் பண்ணலாம். 1000 வாட்ஸ் கரண்ட் மட்டும் யூஸ் பண்ணலாம். லேப்புகள் மற்ற கிரைண்டர் மிக்சிகள் அது இதெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணி மேலே வந்து சோலார் பவர் டேங்க் வாட்டர் டேங்க் இருக்கு. சிசிடிவி கேமரா இருக்குது. அதனால தான் திறந்து போட்டு போறாங்க. எங்க இருந்தாலும் பாத்துக்கலாம். அதுல இன்னைக்கு எல்லாரும் வேன்ல படுத்துருவோமா? அது வேற வேண்டாம். நீங்க யாழ்ப்பாணம் வாங்க, நாங்க இந்த வேன்ல யாழ்ப்பாணம் ஃபுல்லாக வந்து போறோம். சரியா? அண்ணா வந்து கார்லாம் வந்திருப்பாரு. அது வந்து ஸ்பெஷலான அவர் அதெல்லாம் செய்யணும் வந்து அவர் அதை வேன் லைஃபா செய்யாட்டியுமே வந்து வேன் லைஃபா தான் அதை பயணிச்சு கொண்டிருக்கிறார். என்ன சம்பவம்னா வீட்டுல எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அதுதான் சம்பவம். சொன்ன வைஃப்ட வருவாங்கன்னு சொல்லி சந்திப்போம் எல்லாரையும் சந்திப்போம். நாளைக்கு போறீங்களே எங்கட ஊருக்கு வாங்க, எங்கட யாழ்ப்பாணம் வாங்க.
யாழ்ப்பாணத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஃபேமிலியா எல்லாரையும் வந்து கூட்டிட்டு வாங்க. டைம் வரும் கூட்டிட்டு வாங்க, எங்கட வீட்டையே தங்கிட்டு எல்லா இடம் போய் சுத்தி கித்தி பார்த்து வரும். எப்ப கடைசியா வந்து யாழ்ப்பாணம் வந்தீங்க? வரவே இல்லையே. சத்தியமா? ஒரு நாள் வந்து சத்தியமா வந்ததில்ல. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கா? அது சொல்லணுமா? சொல்லணும். ஏடா உங்களை பார்த்து விளம்படிய மாதிரி இருக்கு. எத்தனை வயசு எடுத்து? 52 வயசா? உண்மையாவா? 73 73 born. பாத்தீங்களா, அவரை பார்த்தா 52 வயசு வேறையா இருக்கு. போன முறை பார்த்த விட இந்த ஒரு ஆள் வந்து இளமையா இருக்கிறார். நான் கேட்டேன், வேற நீங்க இளமையாக கொண்டிருக்கீங்க, நாங்கெல்லாம் வயசு போட அகல் வேற போய் கொண்டிருக்கிறோம். மருந்து இருக்கு பாருங்க, இத்தனை வருஷமா ஆள் யாழ்ப்பாணமே வரையிலையா. அப்பா அங்க இது வேலை செஞ்சாரு கோர்ட்ஸ்ல, ஹை கோர்ட்ஸ் ரெஜிஸ்டர் தான். மட்டும் தான் அவர் போயிட்டு ஏன் பேர் இல்ல யாழ்ப்பாணம்? அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, இல்ல சண்டை அது இது வாழ்வெட்டு சண்டைக்கு பார்த்தா தமிழன் வந்து எங்கன்னா முன்னுக்கு நிப்போம். சண்டைக்கெல்லாம் பயம் இல்லடா. அதுக்கெல்லாம் பயம் இல்லை. நம்மளுக்கு இந்த முறை நாங்க வரதான் இருந்தோம். ஃபேமிலி ட்ரிப் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துக்கு போறது. எங்களோட சகோதரங்கள் எல்லாம் என்னோட சேர்த்து அந்த கூட்டு குடும்பம் 5 பேர் சொல்ற கூட்டு குடும்பம் நடந்துச்சுன்னு சொன்னா ஒரு ஒரு 7 மாசத்துக்கு முதல் எங்களோட அக்கா இறந்து போயிட்டாங்க. அப்ப அந்த ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். உண்மையிலேயே வந்து நான் பார்த்ததுலேயே அந்த கூட்டு குடும்பமான ஒற்றுமையான வாழ்க்கைன்னா வந்து அண்ணாண்ட ஃபேமிலியே சொல்லலாம். அங்கே நாங்கள் தங்கி நின்ற நேரம் எல்லாமே வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட், எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருப்போம். அது எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. மற்றது நாங்கள் மாத்தலையில் நாங்கள் தங்கி நின்ற நேரம் வந்து அண்ணா கண்டியில் இருக்கிற அண்ணா வந்து லீவ் எடுத்து அங்கே வந்து நின்று எங்களுக்கு ஃபுல்லாக இது பண்ணி சாப்பாட்டில் இருந்து சகல விஷயம் வந்து செய்தவர். எப்பவுமே வந்து சொல்லி 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 இதெல்லாம் சொல்லி எல்லாம் ஞாபகத்துல இருக்கா. சாகு விட்டோம், இந்த கோலடிக்கா விட்டதான் சின்ன ஒரு பிரச்சனையா போயிடுச்சு. எங்க உங்களோட மத்த கோலையா சின்னப்படியா? யாரு சின்னவன்? எங்க சின்னவரா? வவுனியாவா? அவரை இப்ப புதுசா எடுத்து அவர் வந்து வீட்டை நிக்கிறார். ஹிந்துஜன் அவரை இந்த முறை கூட்டியறையில் அவர் கொஞ்சம் புதுசானே. அடுத்த முறை ட்ரிப்புக்கு நேசமணி ரொம்பயா அவளை கூட்டியதான் நேசமணியை கூட்டி வந்துக்கணும். இங்க வந்து கன இடங்கள்ல வந்து அலோவ் இல்லை தானே, எங்களோடையும் கொண்டே வச்சிருக்கல. அப்ப ஆளு அங்க நிக்கட்டு வந்து கொஞ்ச நாள் விட்டுருக்கு. இப்ப என்ன ஒரு இது வரைக்கும் அவரை கூட்டி கொண்டு வரும். திருப்பூருக்கா எல்லாரையும் ஒருக்கா சந்திச்சு வேற ஒரு ட்ரிப் ஒன்று அடிப்போம் பண்ணி யோசிச்சுக்கிறோம், பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பார்ப்போம், சந்தர்ப்பங்கள் கிடைக்கல, கிடைச்சா வருவோம். நீங்க அதுக்கு முதல்ல நீங்க யாழ்ப்பாணம் வாங்கய்யா. நான் வாரன் வீட்டுக்கு யாழ்ப்பாணம் வாரதுக்கு தைப்பொங்கல் கூட்டம் வருவோம். ஏன்னா காத்து உங்களோட பக்கம் தான் அடிக்குது அப்படின்னு சொன்னவன் இன்றைக்கு வந்து சொல்லியிருந்தேன் வந்து புயல் ஒன்று வரப்போது, எல்லாரும் கவனமா இறங்கொண்டு. அதை தான் நாங்களுமே வந்து யோசிச்சு வந்தோம். அதை கால் பண்ணி வந்து கேட்டாங்க. அது பதுளையில வந்து மைனஸுக்கு போயிட்டாம என்ன நல்ல குளிர் இருக்கலாம், மைனஸுக்கு வந்து போற அளவுக்கு குளிர் ரெண்டு கேள்விப்பட்டாங்க. கிளைமேட் மாறி போச்சு. சில்லால அந்த மாதிரி அங்கால பக்கமும் சரியான குளிர் ரெண்டு வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்ப ரப்பண்டு ஒரு மத்தியானம் நல்ல ஒரு உங்களோட அலுவல் என்னன்னு சொல்லுங்க. அந்த என்ன இது அந்த என்ன சொல்ல அந்த அலுவல் வீடியோல சொல்ல அது அது ரகசியம், அது பர்சனல் அவங்களே சொல்றாரு. என்ன அலுவலா வந்து நாங்க வேண்டாம் அவங்களோட அந்த இது ஸ்டடி அந்த இது அது பிறகு சொல்ற வர வீடியோ எல்லாம் எடுத்து விட்டுக்கிறோம். எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிட வேண்டாம், அது சீக்ரெட் மிஷன் உண்டு, அது என்னன்னு சொல்லக்கூடாது. அப்படியா? அப்படிதான். அப்ப விட வேண்டாம். உங்களோட இளமைக்கு ரகசியம் என்னன்னு சொல்லுங்க. நீங்க மாதிரி இளமைக்கு ரகசியம் டெய்லி வந்து ஒலிவ் ஆயில் குடிப்பேன். உண்மையா? அப்ப நானும் குடிக்கவா? குடிங்க. அதுக்கு கூட குடிக்க கூடாது. 2 டீஸ்பூன் டெய்லி. சும்மா சொன்னேன். சந்தோஷமா இருந்தாலும் இளமை தணல வந்துடும். அதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட வந்து நீங்கள் பிடிச்சு கொள்ளணும். மனமும் இளமையா இருக்கணும். நாங்கள் வந்து சந்தோஷமா இருந்தா வந்து எப்பவுமே வந்து நல்லா சாப்பிட்டு காலையில சந்தோஷமா எழும்பினாலே அதே உங்களோட இளமை ரகசியம். அவ்வளவுதான் இளமை. அதுக்கு தான் வந்து சிவாண்ணா வந்து தேவைன்னு சொல்றாரு. அதனால நாங்க வந்து எதுக்கு பெருப்பமா இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு சந்தோஷம் தான். அது என்னன்னு சொல்றது, அது சின்னதாகும். அது அவட்ட சந்தோஷம், இது எங்களோட சந்தோஷம். அது எனக்கு சந்தோஷம் இல்லை, கவலையாத்தான் இருக்கு. குறையுது இல்லை, நடக்கிறாரு என்ன குறையுது. அன்னைக்கு முதல் நாள் இந்த ரோட்ல எல்லாம் இங்க எனக்கே தெரியாது இந்த ரோடு எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி. காலையில பார்த்தா இந்த ரோடு நானும் பாக்குறேன், இந்த ரோட்ல நல்லா இருக்கு அந்த ரோடு நல்லா இருக்குன்னு எந்த ரோடு பிடிபாடுது இல்லை. அப்படியே நடந்து கிடந்து இவட்ட வீட்டு அட்ரஸ் செய்தா வீட்டு இறங்கி இருப்பான். 36 லைன் அடுத்த முறை வந்து கட்டாயம் குதிக்கிறான். ஆபிகோ பக்கத்துல அதுக்கு கிட்ட நடந்து வந்தேன் நான் நேற்று.
இங்க நோலிமிட்டா அந்த ஆபிகோ இல்ல 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 அந்த ஆபிகோ அந்த ரைட் ஆபிகோ. ஓகே ஓகே ஒரு ஆப்பிக்கா தானே இங்க இருக்குது. ஓ. சரி சரி எங்களுக்கு வந்து கொழும்பு புது சண்டபடியா வந்து ஓ. ஒன்றும் செய்யலாம் போயிட்டு சரி தம்பி, நீங்க வீடியோலாம் நிப்பாட்டிட்டு நாங்க சும்மா பாத்தீங்களா வீடியோ நிப்பாட்டு சொல்றேன் நிப்பாட்டா மாவளா பேசுவோம். சரி இத்துடன் நிப்பாட்டி கொள்றோம். உண்மையிலே சந்தோஷம். அண்ணா என்னன்னு சொல்றாரு இருந்துட்டு பேமெண்ட் இல்லை, அடிக்கடி வந்து எடுப்பார், ஏதாவது அட்வைஸ் சொல்லுவார், நல்ல இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்ற விஷயங்களை சொல்லுவார். இப்போ சந்திச்சோம் கொண்டோம் அதோட போயிட்டோம் அப்படின்னு இல்லை, எப்பயும் சந்திச்சுட்டு கொண்டுட்டோம் சந்திச்சிட்டோம் கொண்டோம். அதுதான் அவருக்கு பிரச்சனை. சந்திச்சுட்டு நீங்க அப்படின்னா சரி இதோட முடிப்போம் வீடியோவை. வீடியோ முடிப்போம். இதோட முடிப்போம். அதான் இதுக்கு பிறகு விஷயங்கள் இதுக்கு பிறகுதான் சம்பவமே இருக்கு. சம்பவமே இருக்கு. என்ன சம்பவம் நான் சொல்றேன் பாருங்க. அவரோட கதைச்சிட்டு என்ன சம்பவம் அப்படி ரெக்கார்ட் பண்ணா அப்படின்னா தெரியும் எல்லாருக்கும். என்னடா என்ன சம்பவம்? நாங்க கார் எடுத்து வீட்டுக்கு போயிடுவோம், நீங்க ரூமுக்கு போயிடுவீங்க, அவ்வளவுதான் சம்பவம். வேற ஒரு சம்பவம் இல்ல. அப்ப வேற என்னது? அண்ணா வந்து என்னன்னு சொல்றது, இப்போ நீங்க லொட்டா வந்து ஏசி சப்ளை அப்படி என்ன வந்து அண்ணா தொடர்பு போடலாம் அப்படியா? இதை அப்பையும் சொன்னான் இப்பயும் சொன்னான். ஆர்டர்ஸ் பெரிய ஆர்டர்ஸ் வந்தால் எடுங்க. பெரிய ஆர்டர்ஸ் வந்தால் அண்ணா வந்து இந்த ஏசி சம்மந்தமான விஷயங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்களுக்கு தரமான ஒரு குறைந்த விலையில் இப்போ வெளியில் நீங்கள் போகிறத விட இந்த மாதிரி எடுத்தால் வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு தரக்கூடிய மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டு நாங்கள் டெக்னிக்கல் குரூப் இருக்குது. ஆனால் ஜெஃப்னா மாதிரி அப்படி செய்கிறதா இருந்தால் பெரிய ஒரு ஹை குவான்டிட்டி ஒரு எடுத்தோம்னா ஆக்களை அனுப்பி செய்யலாம். சும்மா 1-2க்கு வந்து அனுப்புகிற செய்ய கஷ்டம். முந்தைய அப்படி பிளான் பண்ணோம் தான். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் போகலை. இப்போ நீங்கள் லொட்டா ஒரு வீட்டுக்கு ஒரு 5-6 ஏசி போட்ட போகிறீங்கள்டா, ஆனால் தொடர் போனீங்கள்டா வந்து பூட்டிட்டு போவேன் ஒரேடியா ஒரு 2-3 வீட பிடிங்க பைப்பை மட்டும் அளந்து சொல்லுங்க, எவ்வளவு தூரம் பைப் போடணும், பொருளை ஏத்தினமா விஷயம். சரி அப்படியே கொஞ்சம் காய்ச்சிட்டு வாரம்.